ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்தணும். ஏற்கனவே அதிமுக ஒரு பக்கம் உட்கட்சி மோதல்னால சீரழிஞ்சுருக்கு. இந்த பக்கம் பாஜகவும் அதே நிலைமையில தான் இருக்கு. ஸோ இங்க உட்கட்சி பிரச்சனையில கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கூட்டணியை வலுப்படுத்துங்க அப்படின்னு டெல்லியில இருந்து அவசரமான ஒரு அழைப்பு வந்தது நிமித்தமாக இப்போ கூட்டணியை எப்படி வலுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் மேட்டர்ல தான் நேற்று தினத்துல நயினார் நாகேந்திரன் இபிஎஸ் சேலத்தை அவங்க வீட்டில் போய் சந்திச்சிருக்கிறார். இது கிட்டத்தட்ட பல மணி நேரம் இந்த சந்திப்பு போனதுனால பல விஷயங்களை பரிமாறிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல போறேன். ஏன்னா அவரு நம்ம நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, அதிமுக உட்கட்சி பிரச்சனையில நாங்க போறதுக்கு தயாராகவே இல்லை. அதை பத்தி எங்களுக்கு ஒரு விதமான கவலையும் இல்லை. ஏன்னா அது அவங்க உட்கட்சி பிரச்சனை, அதை அவங்க சரி செஞ்சுப்பாங்க. அதனால அதுல கூட்டணி எப்படி வலுப்படுத்தணும் இந்த ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா அங்க இவங்க ரெண்டு பேரும் விவாதித்ததுன்னு காரணம் என்ன அப்படின்னா, பாஜக கூட்டணி ரொம்ப பலவீனமா இருக்கு. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல, ஸ்ட்ரென்த்தா இல்ல. அதை நம்ம கண் கூட பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த கூட்டணியை வலுப்படுத்தணும்னா எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் பல தகவல்களை முன்வைத்திருக்கிறார். டெல்லி பாஜகவும் அமித்ஷா சந்திக்கும் போது அமித்ஷாவும் லெப்ட் ரைட் வாங்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. எதுக்குப்பா உனக்கு இந்த யூகோ? உன்னை கட்சியில தான் சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்னோம். ஆனா கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு எதுக்கு நீங்க பிரச்சனை கொடுக்குறீங்க, குடைச்சல் கொடுக்குறீங்க? உங்க வாழை சுருட்டிட்டு கம்முன்னு இருங்க அப்படின்னு லெப்ட் ரைட் வாங்கியிருக்கிறாரு அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி. அதனால தான் முகத்தை துடைக்கிறேன் அப்படின்ற ஒரு பேர்ல கண்ணில் வந்த தண்ணியில தான் துடைச்சிருக்கிறார். அழுதுட்டு வந்திருக்கிறார். அழுதுட்டு வந்திருக்கிறார். இந்த ஸ்கூல்ல எல்லாம் பசங்க அடிச்சா அழுதுவாது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு சமாளிப்பாங்கல்ல ஆம்பளை பசங்க, அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி தன்னை தானே மறைக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காரு, லெப்ட் ரைட் வாங்கியிருக்கிறாரு அமித்ஷா அவர்கள். சும்மா கம்முன்னு இருங்க, தேவையில்லாம கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க, உங்க கட்சிக்குள்ள பிரச்சனைய கூட்டணிக்குள்ள வந்து இது பண்ணாதீங்க. இப்ப பாருங்க, கூட்டணிக்குள்ள ஒரு சில பெரிய கட்சி இல்லவே இல்லை, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசியிருக்காங்க. இந்த வேலையை கதகச்சிதமா ஆக்சுவலா இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இபிஎஸ் நயினார் இவங்க ரெண்டு பேரால தான். டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேரும் வெளியே இருந்த காரணமே இவங்க ரெண்டு பேரால தான். சோ இந்த பிரச்சனையை நீங்க ரெண்டு பேர் தான் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு டெல்லி பாஜக இவங்களுக்கு ஒரு அஜெண்டா கொடுத்துருக்கு. அதுக்காக எப்படி நான் பண்ணலாம், அதனாலதான் இந்த டிஸ்கஷன் நடந்திருக்கு. இந்த மேட்டரை எப்படி பண்ணலாம், திரும்பவும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் உள்ள கொண்டு வரணும், என்ன பண்ணலாம், ஏது செய்யலாம், என்ன விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுல ஐயா ஓபிஎஸ் அவர்களே உள்ள கொண்டு வரணும், டிடிவி தினகரன் உள்ள கொண்டு வரணும் திரும்பவும் பாஜக கூட்டணியில. இந்த விஷயத்துல பாஜக ரொம்ப மும்முரமா இறங்கிருக்கு. இதுக்கு இவங்க ரெண்டு பேரும் பிடி கொடுக்கலன்னு நினைச்சுக்கீங்களேன். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டு திரும்ப உள்ள போக மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. டிடிவி தினகரன் நான் திரும்பி உள்ள வரேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இபிஎஸ் அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடாது, கூட்டணிக்கு தலைமை அவர் இருக்கக்கூடாது. அதிமுகல நீங்க யார வேணா கொண்டு வாங்க, நீங்க ஜெயக்குமார கூட கொண்டு வாங்க, ஆர்பி உதயகுமார கூட கொண்டு வாங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா இவங்க இபிஎஸ் இருக்கக்கூடாது. அது கூட்டணி கட்சி தலைமையோ அவர் இருக்கக்கூடாது, முதல்வர் வேட்பாளர் அவர் இருக்கக்கூடாது. அவர் இல்லைன்னா நான் நிபந்தனையற்ற ஒரு ஆதரவை நான் கொடுக்குறேன் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அப்படின்னு டிடிவி தினகரனுடைய நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறார். ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரனுடைய கிட்டத்தட்ட அவருடைய நிலைப்பாட்டுல அவரும் என்ன பண்றாரு, உறுதியா இருக்காரு. சோ இதுல கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்துலதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பண்ணிருக்கு, மீட்டிங் நடந்திருக்கு ஓபிஎஸ்க்கும் நயினார் நாகேந்திரனுக்கும். அதுல ஐயா நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணிருக்கிறாரு, அண்ணா இவங்க ரெண்டு பேரும் உள்ள கொண்டு வரணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இபிஎஸ் திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாரு, இங்க பாருங்க ஓபிஎஸ் கூட உள்ள கொண்டு வந்துருங்க, அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆட்சேபனையும் இல்லை, நானே வரவேற்கிறேன். ஆனா டிடிவி தினகரன் மட்டும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கராரா சொல்லியிருக்கிறார். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் கூட கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுல எந்த வித ஆட்சேபனையும் எனக்கு இல்லை, நானே சப்போர்ட் பண்றேன், ஒரே மேடையில பக்கத்துல கூட உட்கார்றோம், எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா டிடிவி தினகரன் உள்ள வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரன் கிட்ட சொன்னதா தகவல் இங்க தான் இருக்கு, பரவி இருக்கு. சோ இந்த மீட்டிங் அறக்க பறக்க நடக்கிற மீட்டிங்ல எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஓபிஎஸ் அவர்களை கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு சம்மதிச்சாரு. ஆனா ஓபிஎஸ் சம்மதிக்கணும்ல, இபிஎஸ் சம்மதம் கொடுத்துட்டா அது பின்னாடியே இவருன்னா வந்துருவாரா? ஓபிஎஸ்க்குன்னு ஒரு கெத்து இருக்குல்ல, அவரு இப்ப சம்மந்தம் கொடுக்கணும்ல. அதனால ஓபிஎஸ் தரப்புல இருந்து இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் வரல. ஆனா அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாமே செங்கோட்டையனை போய் சந்திக்கிறாங்க. சாரையா என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்து, திண்டுக்கல் மாவட்டத்தில இருந்து, தேனி மாவட்டத்தில இருந்து, விருதுநகர் மாவட்டத்தில இருந்து ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா
செங்கோட்டையனை போய் சந்திக்கிறாங்க. ஏன்னா செங்கோட்டையனும் ஓபிஎஸும் விரைவில் சந்திக்க போறாங்க, கிட்டத்தட்ட இந்த வாரத்துல அந்த சந்திப்பு நடந்துரும் அப்படின்னு தான் இங்க பேசிக்கிறாங்க. சோ இதன் பத்தியில தான் இந்த இணைப்பு நடக்கிறதுக்குள்ளாகவே ஓபிஎஸ் பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு பாஜக ரொம்ப மும்முரமா இருக்கு. ஒருவேளை ஓபிஎஸும் செங்கோட்டையனும் சந்தித்து விட்டால், இவங்க 2 பேரை கை கோர்த்துட்டா நமக்கு ரொம்ப அடி வாங்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கருதுறதுனால ஓபிஎஸ் சீக்கிரமா உள்ள கொண்டு வாங்க, இதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி நிலைமை. எடப்பாடி பழனிசாமி ஒன்னவோ ஓபிஎஸ் நீங்க அரசியல் நலத்துக்காக கூட்டணி நலத்துக்காக கொண்டு வந்தாருன்னு நினைக்காதீங்க. அவருடைய சுயநலத்துக்காகத்தான் ஓபிஎஸ் கூட்டணிகளை கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஏன்னா செங்கோட்டையனும் ஓபிஎஸ் சந்திச்சுட்டு ஒன்னா இருந்துட்டு ஒரு கூட்டறிக்கை விட்டாங்கன்னா அதிமுக ஒன்றிணைக்கிறதுல ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்டெப் எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நிறைய கட்சிகள் உள்ள வரோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா எடப்பாடி பழனிசாமி கூடாரம் காலி. இத மனசுல வச்சுக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி சுயநலத்துக்காக தான் நல்லா இருக்கணும், கட்சி பதவி போயிடக்கூடாது, கட்சியில எந்தவித பூதாகரமும் எழுந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஓபிஎஸ் எந்த அளவுக்கு நீங்க சீக்கிரமா பாஜக கூட்டணியில கொண்டு வரீங்களோ கொண்டு வாங்க, என்டிஏ கூட்டணியில ஓபிஎஸ் அவர்கள் வேணும், இதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சுயநலமா தான் சம்மதிச்சிருக்காரு கண்டி. இவர் பொது நலத்துக்காகவோ இல்ல கூட்டணி பலத்துக்காகவோ சம்மதிக்கல, நல்லாவே தெரியுது. சோ ஆனா எடப்பாடி பழனிசாமியுடைய கனவு எல்லாம் சுக்குநூறா தான் உடைய போகுது. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் தெல்ல தெளிவா இருக்கிறார், செங்கோட்டையனை நிச்சயமா சந்திப்பேன் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கிறாரு, செங்கோட்டையனும் சொல்லியிருக்கிறார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை கூடிய விரைவில் நாங்க சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனுடைய முன்னோட்டமா தான் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, செங்கோட்டையனை சந்தித்துட்டு வராங்க. இதன் மத்தியில டிடிவி தினகரன் தெல்ல தெளிவா இருக்கிறாரு, இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளரா போட்டா நான் கூட்டணிக்குள்ள என்டிஏ கூட்டணிக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு. சோ இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சதே நயினார் நாகேந்திரனும் இபிஎஸ் தான். ஆனா இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதுல 2 பேரும் என்ன பண்றாங்க, தயங்குறாங்க. இதன் மத்தியில நான் யாத்திரை பண்ண போறேன், நடைப்பயணம் மேற்கொள்ள போறேன், சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போறேன், இதுக்கு எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் நான் கூப்பிடுவேன் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறாரு. இது சாத்தியப்படுமா அப்படின்னு தான் இங்க பார்க்கணும். கூட்டணி கட்சி தலைவர்களான யாரை கூப்பிடுவீங்க? இபிஎஸ் கூப்பிடுவீங்க, ஜி.கே. வாசனை கூப்பிடுவீங்க, பாரிவேந்தரை கூப்பிடுவீங்க, ஏசி சண்முகத்தை கூப்பிடுவீங்க, பாமகவை நீங்க கூப்பிடுவீங்களா கூட மாட்டீங்களா? இன்னும் அங்கேயே இன்னும் ஊசலாடின்னு இருக்கு, அது வேற விஷயம். வேற யாரை கூப்பிடுவீங்க? வேற எந்த கட்சி இருக்கா கூட்டணி கட்சி? அதுக்குள்ளாக இப்போ எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரன் மீட்டிங்கே இதுதான். டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்துடணும், கொண்டு வந்துட்டு இந்த பாத யாத்திரையில ஒரு மாபெரும் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி அப்படின்றத கூட்டணி கட்சி தலைவர்களை நிக்க வச்சு ஒரு பிரம்மாண்டத்தை காட்டணும். அதுக்காகத்தான் நயினார் நாகேந்திரன் போய் ரகசியமா சந்திச்சிருக்கிறாரு. ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனா அந்த சம்மதம் சுயநலத்தின் பின்னாடிதான். இந்த சந்திப்பு, செங்கோட்டையன் ஓபிஎஸ் சந்திப்பு சந்திக்க கூடாது, உடையணும் அப்படின்ற தடுக்கிறது விதமா தான் இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். நயினார் நாகேந்திரனும் இபிஎஸும் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. இந்த சந்திப்பு எதுக்குன்னா, திரும்பவும் என்டிஏ கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் உள்ள கொண்டு வரணும். ஓபிஎஸ் நீங்க உள்ள கொண்டு வாங்க, என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வாங்க, அதுல எனக்கு எந்த வித மாற்று கருத்து இல்லை, நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி நலனதுக்காக இல்ல, தன்னுடைய சுயநலத்துக்காக ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.